நீங்கள் யாராச்சும் பால்கோவா ஃபேக்ட்ரி போயிருக்கீங்களா, இல்லை பால்கோவா செய்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லைனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வேலை விஷயமா நான் வேலூர் வரைக்கும் போயிருந்தேன். அங்கே போகிற வழியில் பால்கோவா ஃபேக்ட்ரி பார்த்தேன் என் ஊர்கிட்ட. அப்போ போய் உள்ளே போய் ஒரு பிளாக் எடுக்கலாமான்னு கேட்டேன். இருக்கிறவங்க சரி ஓகே எடுத்துக்கோங்க சொன்னாங்க. அங்கே ஸ்டீம் ஒரு மிஷின் இருந்துச்சு, ஹை ப்ரெஷர் ஸ்டீம்னால தான் எல்லா பாலும் நல்லா பாயில் ஆகுது. செம்மையாக சூப்பராக பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஸ்டீம் அந்த அளவுக்கு ஹை ப்ரெஷரில் வச்சுருந்தாங்க பயங்கரமாக. இங்கே ஒரு 5-6 கொப்பரை கிட்டே இருந்துச்சு இது பால்கோவா செய்கிறதுக்கு. நல்லா பால் நிறைய ஊற்றி கிண்ட நல்லா காய்ச்சிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் செஞ்சுட்டே இருந்தாங்க ஹை ப்ரெஷர் ஸ்டீம். பால் கொதிக்கவே செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் அப்படியே ஸ்மெல் பயங்கரமாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கவு மில்க் தான். ஏன்னா இங்கே வில்லேஜ் சைடில் ஃபுல்லாக எல்லாம் கவு மில்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சு. சரி வந்ததும் வந்துட்டோம், 1 கிலோ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் சரி செஞ்ச பேருக்கு சூடாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த அக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க கேட்டால் இந்த பால்கோவா செஞ்சு நீங்கள் எங்கே வைப்பீங்க, இதனால் என்ன யூஸ் எல்லாம் கேட்டுக்காங்க சொன்னாங்க. அவங்க வந்து பால்கோவா செஞ்சு இந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்பு பேக்கரிஸுக்கு எல்லாத்துக்கும், அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் வந்து அதுக்கெலாம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 1 கிலோ எவ்வளோக்கா பால்கோவான்னு கேட்டதுக்கு 210 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது நம்ம சைட்லலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸே 350 400 தான் சிட்டிஸில், ஊரில் இவ்வளோ கம்மியாக தராங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே வந்து யாரும் வாங்க மாட்டாங்கப்பா, மோஸ்ட்லி ஸ்வீட் கடை அந்த மாதிரி தான் தருவாங்க. எங்களுக்கு பால் கிடைக்குதே ரொம்ப ரேட்டு அதிகமான ப்ரைஸில் கிடைக்கும், அதனால் நாங்கள் கம்மியாக விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கிற எவ்வளோ பால் இருந்துச்சு அவ்வளோ பாலும் நல்லா சுண்ட காய்ச்சி நல்லா கோவா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற கோவா நல்லா வடித்து நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக கொட்டம் பிறகு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 1 kg பால்கோவா வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபேக்ட்ரி இருந்துக்கவே முடியாதுங்க. ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி இருந்தால்.